கடந்த டிசம்பர் மாதம் இலங்கையில் தஞ்சமடைந்துள்ள மியன்மார் நாட்டின் ரோஹிங்கியா அகதிகள் தொடர்பில் சர்வதேச சட்டத்திற்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கடிதம் மூலம் கோரிக்கையை விடுத்துள்ளார். மேற்படி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் புகலிடம் கோரி வரும் ரோஹிங்கியா அகதிகளை திருப்பி அனுப்பும் தீர்மானம் குறித்து மிகுந்த கவலையுடன் உங்களுக்கு அறிய தருகிறேன். தங்கள் நாட்டில் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியிருக்கும் இந்த மக்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு சர்வதேச மனிதாபிமான கொள்கைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது எனது உறுதியான நம்பிக்கையாகும். மியன்மாரில் நிலவும் கடுமையான வன்முறை மற்றும் அடக்குமுறை காரணமாக ரோஹிங்கியா மக்கள் நம் நாட்டில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் இலங்கைக்கு வந்திருப்பது உண்மையாகவே உயிர் அச்சுறுத்தலுக்காகவே அன்றி பொருளாதார புலம்பெயர்ந்தோராக அல்ல. ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச சமூகம் இந்த நபர்களின் அவல நிலையை அங்கீகரிக்கின்றது. மேலும் மனித உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை மதிக்கும் ஒரு நாடாக அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவது நம் அனைவரது கடமையாகும். அகதிகள் மீதான சர்வதேச சட்டங்கள் மற்றும் மரபுகளுடன் எங்கள் நடவடிக்கைகள் ஒத்துப்போவதனை உறுதி செய்ய வேண்டும். தனிநபர்கள் தங்கள் உயிருக்கு அல்லது சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் இடத்திற்கு திருப்பி அனுப்புவதை தடை செய்தல், இந்த கோட்பாட்டை நிலைநிறுத்துவதன் மூலம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களின் உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமன்றி சர்வதேச மனிதாபிமான தரங்களுக்கு இலங்கையின் அர்ப்பணிப்பை நிரூபிக்கவும் இது உதவும். வரலாற்று ரீதியாக இலங்கை துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியவர்களுக்கு புகலிடமளிக்கும் ஒரு நாடாக இருந்து வருகிறது. பல இலங்கையர்கள் யுத்த காலங்களில் வேறு நாடுகளில் அகதிகளாக வாழ்ந்துள்ளனர். ரோஹிங்கியா அகதிகளின் தற்போதைய நிலைமை கடந்த காலத்தில் ஒரு தேசமாக நாம் எதிர்கொண்ட போராட்டங்களை பிரதிபலிக்கின்றது என்பதை நினைவில் கொள்வது மிக முக்கியமாகும். மியன்மாரில் இந்த மக்களின் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் இன்னும் ஆபத்தில் உள்ள நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக மியன்மாருக்கு திருப்பி அனுப்பும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று இந்த அகதிகள் இலங்கையில் தங்கியிருக்கும் வரை அவர்கள் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்தப்பட வேண்டும் எனவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.